Good morning, students. So today we are going to discuss the topic of electric field lines. அப்படினு பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படினு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம விசுவலா எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றது? இப்போ ஃபார்ம் ஆஃப் செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ் இருக்கு. அதை நம்ம விசுவலா எப்படி ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்றது? அதுதான் சொல்றாங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படினு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம சம் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜில் என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எண்டட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் என்ன பண்ணணும்னா முடியணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் நான் முடியும். ஸோ ஆர் என்னது அட் இன்ஃபினிட்டியில் முடியலாம். ஆர் என்னது இன்ஃபினிட்டிலையும் என்ன பண்ணலாம் முடியலாம். இப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது, இப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பாசிட்டிவ் சார்ஜில் இந்த மாதிரி என்ன இருக்குது, ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோம்னா ரேடியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்வேர்டில் தான் இருக்கும். வெளியில் என்னது அவுட்வேர்டில் தான் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ். எப்படி இருக்கலாம்னா ரேடியலி அவுட்வேர்ட். ஸோ ஆனால் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியல் என்னது இன்வேர்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோம்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்டிங் மைண்ட் இதே எனக்கு இதோட ஸ்டார்டிங் மைண்டாக இருக்குது. எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இது எப்படி கண்டினியூஸாக இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி தான் எனக்கு இதோட எண்டாக இருக்கும். ஓகே, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜ்லேயும் ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் வந்து என்னது இன்ஃபினிட்டியாக இருக்கும். இதே இது பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இன்ஃபினிட்டியாக இருக்கும், எண்டிங் வந்து எப்படி இருக்கும் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ இதானது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு என்ன எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும், நம்ம லைன் ட்ரா பண்ணணும். எப்படி நம்ம ஃபீல்டு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுவோம், இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. இப்போ இதோட டேரக்ஷன் நம்ம நோட் பண்ணணும். எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து என்ன இருக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கு லைன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும், இதோட டேரக்ஷன் நோட் பண்ணணும். ஓகேவா? இதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இது இன்வேர்டு, இதுக்கு இது அவுட்வேர்டு. இப்போ ரெண்டு இப்படி இருக்குது, டயரம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எப்படி இருக்கணும், இன்வேர்டு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி என்ன இருக்கும் டைரக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி அவுட்வேர்டு. ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ரெண்டு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கையோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா எந்த பாயிண்ட் நம்ம வேணால் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல பாயிண்ட் பி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு நம்ம டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணணும். எப்படி சார் டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் இதோட டேஞ்சென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஒரு டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு செகண்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இதோட டேரக்ஷன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், எல்லாமே எப்படி இருக்கும் ரெடியிலே அவுட்வேர்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவுட்வேர்ட் டைரக்ஷனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இதோட டைரக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு ஏரியா நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு ஏரியா நான் கன்சிடர் பண்ணுறேன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏரியா ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த ஏரியாவை நான் பின்னு வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த சார்ஜுக்கு க்ளோஸ்டாக ஏன்ற ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் லார்ஜ் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, பீன்ற ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் இருக்குது. இங்கே என்ட்ராகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதில் என்ட்ராகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதில் என்ன ஆகுது, க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில் என்ட்ராகுது. இங்கே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இது ஸ்மால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, இதில் என்டர் ஆகுது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோர் டென்சர், ஓகேவா. ஸோ மோர் டென்சராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லார்ஜர் மேக்னிடியூட் கிடைக்கும், ஓகேவா. எப்போ சார்ஜ் க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், மோர் டென்சராக இருக்கும், அப்போ லார்ஜர் மேக்னிடியூடாக இருக்கும். இதே இது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இது எப்படி இருக்கும், ஸோ லெஸ் டென்சராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் மேக்னிடியூடாக இருக்கும். ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா கேஸ் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு இதுக்கான மீனிங். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும், ஓகேவா. பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்தோம்னா என்ன ஆகுது, டஸ் நாட் இன்டர்செக்ட், ரொம்ப என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகாது, ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் கியூ, இதே மாதிரி மைனஸ் கியூ சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா இதோட லைன்ஸ் நம்ம அப்படி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது, ஓகேவா. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த லைன்ஸ் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா கோயின்சைட் ஆகுது. ஸோ டஸ் நாட் இன்டர்செக்ட், எப்பவுமே என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கணும். இப்போ டஸ் நாட் என்னது இன்டர்செக்ட், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. சப்போஸ் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ அப்படி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே அப்போ ரெண்டு ஃபீல்டு அப்படி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்ஜ் பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு டேரக்ஷன் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், இம்பாசிபிள். சார்ஜுக்கு ரெண்டு டூ டேரக்ஷன் இருக்குது அப்படின்றது என்னது, இம்பாசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ என்னால் எப்பவுமே என்ன ஆகுது, நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது டஸ் நாட் இன்டர்செக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 லைன்ஸ் இருக்குது, ஓகே. பாசிட்டிவ் சார்ஜில் எவ்வளோ இருக்குன்னா 8 லைன்ஸ் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. இப்போ நான் 8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா என்ன பண்ணணும், வெளியிலே என்னது அவுட் பார். ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா அனதர் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ளஸ் 2q சார்ஜ் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளஸ் 2q சார்ஜ் இதுக்கு எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது எப்படி என்ன பண்ணணும்னா ட்ரேஸ் ஆஃப் த ஃபீல்டை நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன இருக்கும், இதுக்கு லைன்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா சார்ஜோட டேட் டுவைஸ் ஆகும். இந்த இங்கே எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ அதோட டுவைஸ் தானது இதோட லைன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸ் 2q லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 60 லைன்ஸ் இருக்குது. இப்போ டுவைஸ் ஆஃப் த மேக்னிடியூடாக இருக்குது. எப்படி இருக்குது, இதோட நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து எப்படி இருக்குது, ப்ரொபோர்ஷனல் இருக்குது, இதோட மேக்னிடியூடாக இருக்குது. ஸோ இப்போ இதானது 5th பாயிண்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி சம்மோட எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.